ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆக தேர்ட் ப்ரோமோவில் வந்து நம்ம ஆதிரை மற்றும் எஃப்ஜே அவர்களோட வழக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆதிரை வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இந்த கேஸ் எப்படியா ஜெயிக்கணும், என்ன வேணால் பண்ணுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து நிறைய பேர்கிட்ட இந்த டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து பெரைட்டு இருந்தாங்க. சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இந்த கேஸ் நான் எப்படியா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கன்ஃபெஷன் ரூம்லேயே பயமாக கதறிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் நான் இதை எப்படியாவது வந்து வின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி. ஏன்னா வந்து அவங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க போல. அந்த ஒரு விஷயத்தில் வந்து எஃப்ஜே விஷயத்தில் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா அந்த வைல்ட் கார்டில் போயிட்டு அவர் மறுபடியும் பண்ண சில சம்பவங்கள்லாம் பார்த்துருக்காங்க. அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போடாமல் பார்க்குறீங்க, வந்து பார்த்து போட்டு விட்ருங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க ஆதிரை சைடு வந்து, ஆதிரை வந்து அரோரா வந்து அட்வொகேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அட்வொகேட் வந்து வேலிடான ஒரு அட்வொகேட் தான். ஸோ அரோரா வந்து நல்ல பயங்கரமாக பாயிண்ட்ஸ் பேசுகிறாங்க. ஜட்ஜாகவும் சூப்பராக பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜட்ஜாக வந்து ஹமீத் மற்றும் சுபிக்ஷா இருக்காங்க. இந்த பக்கம் எஃப்ஜேவோட அட்வொகேட்டாக வந்து விக்ரம் அவர்கள் இருக்கார், விக்ரம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து அந்த ஒரு தபாத்தில் இந்த இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா, அந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். கமருதீன் வந்து அவர் வந்து இதாக இருக்கார். ஓகேங்களா, அந்த தவால்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கார். ஸோ ஆதிரை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து, இவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு ஸோ என்னை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்படி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே சொல்லிட்டாங்க. சபரி, எஃப்ஜே மற்றும் ஆதிரை இருக்கும்போது இவன் வந்து பிடிச்சா பேசுகிறான், பிடிக்கலாம் பேச மாட்டான், வந்து என்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறான், அவனுக்கு தேவையானதான் பேசுகிறான், தேவையில்லைனா பேச மாட்டான்றது இந்த கருத்தை வந்து அவங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதே சொன்னாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள அந்தளவுக்கு எஃப்ஜேக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நம்மள வந்து வெளியில் பார்க்க நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து நம்ம அரோரா சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஒரு பொண்ணோட